Hello everyone, welcome to Sparks Academy and welcome to yet another question discussion video. ஸோ இந்த செஷனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா என்விரான்மெண்ட் இன்ஜினியரிங் டாப்பிக்ல இருந்து எப்படிலாம் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க தென் எப்படிலாம் கொஷின்ஸ் கேட்கலாம் அப்படிங்கிறத ஒரு அனாலிசிஸ் வீடியோ மாதிரி பார்க்க போகிறோம். ஸோ திஸ் இஸ் பார்ட் 13, ஆல்ரெடி பார்ட் 12 வரைக்கும் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ பார்க்கல அப்படின்னா யூ கேன் கோ அண்ட் வாட்ச் தட் ஆல்சோ, இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. ஃபைன். ஸோ as I already told, நம்ம ஸ்பார்க்ஸ் அகாடமியில் ஃபவுண்டேஷன் பேட்ச்க்கான அட்மிஷன்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிருக்க நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். திஸ் ஃபவுண்டேஷன் பேட்ச் இஸ் ஃபார் டிஆர்பி பாலிடெக்னிக் ஆஸ்பிரண்ட்ஸ், டிஎன்பிசி ஏஇ அண்ட் ஜூனியர் இன்ஜினியர் ஓவர்சியர் ஆஸ்பிரண்ட்ஸ் எல்லாருக்குமே தான். ஸோ சூப்பர் 30 பேட்ச் ஆல்சோ அட்மிஷன்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிருக்க நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். ஃபைன். ஸோ லெட்ஸ் மூவ் தி ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆஃப் திஸ் செஷன். A sewer of 400 mm diameter and slope in 1 in 400 running half full has a velocity of 0.52 meter per second. What velocity of flow will be obtained if a slope is made in 1 in 100 அப்படின்னு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்லோப் வந்து இனிஷியலாக எனக்கு 1 in 400 இருக்கு. இப்போ அந்த ஸ்லோப் வந்து 1 in 100 மாத்திரேன் அப்படின்னா என்ன வெலாசிட்டி ஆஃப் ஃப்ளோ இருக்கும் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஸோ அதோட டயாமீட்டர் 400 mm அண்ட் இட் இஸ் ரன்னிங் ஹாஃப் ஃபுல். ஓகேங்களா? ஸோ இந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துருந்தாலுமே நமக்கு இப்போ சேஞ்ச் பண்ணியிருக்க டேர்ம் என்ன அப்படின்னா ஸ்லோப்போட வேல்யூ மட்டும்தான். ஸோ ஸ்லோப் சேஞ்ச் ஆகும் போது அது வெலாசிட்டியை எப்படி இம்பாக்ட் பண்ணுது அப்படிங்கிறது தான் இங்கே மேஜர் கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ ஒரு சீவரில் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும் போது வாட் வுட் பி தி வெலாசிட்டி அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா we can solve it by using Manning's equation. Okay, so discharge calculate பண்ணோம் அப்படின்னா Q is equal to 1 by n of A into R power 2 by 3 and S power 1 by 2 அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? அண்ட் 1 by n, இந்த n வந்து எதை ரெப்ரசென்ட் பண்ணுதா? இட் இஸ் நத்திங் பட் Manning's roughness coefficient அப்படின்னு சொல்லுவோம். ஸோ Manning's roughness coefficient depends on the material that we are using for the construction of sewer. Okay, so area ஏங்கிறது வந்து ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷனை ரெப்ரசென்ட் பண்ணுது அண்ட் ஆர் இஸ் நத்திங் பட் தி ஹைட்ராலிக் ரேடியஸ். It is nothing but hydraulic radius. So it is the ratio of wetted area by wetted perimeter அப்படின்னு சொல்லுவோம். ஜஸ்ட் ஒரு ஃப்ளோ ஆகுது, அந்த சீவரில் ஃப்ளோ ஆகுது அப்படின்னா எவ்வளோ ஏரியாவுக்கு ஃப்ளோ ஆகுது, எவ்வளோ பெரிமீட்டருக்கு ஃப்ளோ ஆகுது அப்படிங்கிறதோட ரேஷியோ தான் வந்து ஹைட்ராலிக் ரேடியஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ எஸ் ரெப்ரசன்ஸ் ஸ்லோப் ஆஃப் தி எனர்ஜி லைன். ஓகே, ஸோ டிஸ்சார்ஜோட ஃபார்ம்ல நமக்கு தெரியுது. இதுல இருந்து எப்படி ஒரு ஸ்லோப் சேஞ்ச் ஆச்சுன்னா நமக்கு வந்து வெலாசிட்டி எந்த டேர்ம்ல சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறது. டிஸ்சார்ஜ் இஸ் நத்திங் பட் வாட்? இந்த டிஸ்சார்ஜ் நம்ம எப்படி எழுதலாம்? A into V எழுதலாமா? ஸோ எனக்கு A into V is equal to 1 by n into A R power 2 by 3 S power 1 by 2 வரும். இங்க A கேன்சல் ஆச்சு அப்படின்னா வெலாசிட்டியோட டைரக்ட்லி ரிலேஷன்ஷிப்ல இருக்கா, ஸ்லோப் இல்லை இன்டைரக்ட்லி ரிலேஷன்ஷிப்ல இருக்கா அப்படிங்கிறத நம்ம கெஸ் பண்ணிடலாம். ஸோ V இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரூட் ஆஃப் எஸ்ல இருக்கு. ஸோ V டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ரூட் எஸ் அப்படின்னு சொல்லலாமா? ஸோ இங்க ஸ்லோப் சேஞ்ச் ஆகும்போது வெலாசிட்டி எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறத நம்மளோட மெயின் மோட்டிவ் கேல்குலேட் பண்ணுறது. ஸோ V1 divided by V2 is equal to root of S1 divided by root of S2 அப்படிங்கிற நம்ம ஃபார்ம் பண்ணலாம். அப்படிங்கிற ஈக்குவேஷன் நம்ம ஃபார்ம் பண்ணலாம். ஸோ V1ஓட வேல்யூ 0.52 நமக்கு தெரியும். ஸோ 0.52 divided by V2 is equal to root Sஓட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 1 by 400 by S2 நமக்கு தெரியாது. ஓகே, சாரி, S2 also given, right? 1 in 100. ஸோ என்னோட ஸ்லோப் வந்து 1 in 400லேருந்து 1 in 100 மாறுது அப்படின்னா வெலாசிட்டி என்ன சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறது. ஸோ இதை சால்வ் பண்ணும்போது இந்த V2 is around 1.64 meter per second. ஸோ இப்படிதான் நம்ம சால்வ் பண்ணணும். டேரக்டா வந்து நம்ம வியோட ஃபார்முலாவே எடுத்து ஜஸ்ட் ரிலேஷன்ஷிப்பை மட்டும் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு அதுல இருந்து சால்வ் பண்ணலாம். ஓகே, நீ நாட் டு கன்சிடர் அபவுட் அதர் ஃபேக்டர்ஸ். சீவரோட டயாமீட்டர் என்ன, தென் வேற வேல்யூஸ், ஆரோட வேல்யூ கொடுத்துருக்காங்க, ஏரியாவோட வேல்யூ கொடுத்துருக்காங்க அப்படிங்கும் போது we need not to consider those kind of steps. Okay, so answer for this question is 1.64 meter per second. Next question பார்ப்போம். Acceptable noise level for industrial workshop is. So நாய்ஸ் பொல்யூஷன்ல இருந்து கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. மோஸ்டா இந்த என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் ஏர் பொல்யூஷன், நாய்ஸ் பொல்யூஷன்ல இருந்து ரெகுலரா கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு தான் இருக்காங்க. சம்டைம்ஸ் வந்து நம்ம கவர் பண்ண மாட்டோம் அந்த போர்ஷன்ஸ்லாம். கைண்ட்லி டூ கவர்
அட்லீஸ்ட் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ் வந்து பார்த்துட்டு போகிறது அது பெட்டராக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இங்கே என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா அக்செப்டபிள் நாய்ஸ் லெவல் ஃபார் இண்டஸ்ட்ரியல் ஒர்க் ஷாப். ஒரு இண்டஸ்ட்ரியல் ஒர்க் ஷாப்பில் வந்து நாய்ஸ் லெவல் எவ்வளோ வரைக்கும் பெர்மிசிபிள் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இதோட கோட் லைக் நாய்ஸ் பொல்யூஷன் ரூல்ஸ் 2000 படி நிறைய அக்செப்டபிள் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. இண்டஸ்ட்ரீஸ்க்காக இருக்கும், ரெசிடென்ட் பில்டிங்காக இருக்கட்டும், ஒரு சைலண்ட் ஜோனுக்குனா இவ்வளோ லிமிட் இருக்கணும், கமர்ஷியல் ஏரியானா இவ்வளோ லிமிட் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இண்டஸ்ட்ரி வைஸ் பார்க்குறோம் அப்படின்னா அரௌண்ட் 40 to 60 நம்ம சொல்லலாம். ஈவன் 40 to 75 இஸ் த எக்ஸாக்ட் வேல்யூஸ். 40லேருந்து 75 வரைக்குமே வந்து பர்மிசிபிள் நாய்ஸ் லெவல் தான் இண்டஸ்ட்ரியல் ஒர்க் ஷாப்புக்கு. ஸோ இங்கே வந்து நம்ம கொடுத்துருக்க ஆப்ஷன் 60 வரைக்கும் இருக்கிறதுனால we can go for it. ஸோ 40 to 60 is the right answer for this question. ஓகே, இப்போ சைலண்ட் ஜோன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா what would be the permissible limits அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் கேட்க சான்ஸ் இருக்கு. மேபி ஃபியூச்சர்ல அப்கமிங் எக்ஸாம்ஸ்ல சைலண்ட் ஜோன்ல இருந்து கேட்கலாம், கமர்ஷியல் ஜோன்ல இருந்து கேட்கலாம். ஸோ அதோட வேல்யூஸ்லாம் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ டியூரிங் டே டைம் 50 decibel is allowed and night time 40 decibel. இது எதுல? சைலண்ட் ஜோன்ல. இதுவே இண்டஸ்ட்ரியல் ஏரியா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா if we consider industrial areas, day time la 75 decibel varaikkum allowed and night time la 70. Kindly note all these points. So commercial area during daytime 65 decibel is allowed and night time 55. ஓகே, ஸோ இந்த பாயிண்ட்ஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. டே டைம்லையும் கேட்கலாம், சம்டைம்ஸ் நைட் டைம்லையும் என்ன டெசிபிள் அலவுட் அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். ஓகே, லெட்ஸ் மூவ் டு தி நெக்ஸ்ட் கொஸ்டின். தி பெர்மனன்ட் ஹார்ட்னஸ் ஆஃப் அ வாட்டர் கேன் பி ரிமூவ்ட் பை ஆடிங் லைம், ஆடிங் ஆலம், பாய்லிங், ஜியோலைட், இந்த மாதிரிலாம் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ வாட்டரில் ஹார்ட்னஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னாவே இட் கேன் பி கேட்டகரைஸ்ட் இன்டு டெம்பரரி ஹார்ட்னஸ் அண்ட் பெர்மனன்ட் ஹார்ட்னஸ். So temporary hardness is caused by the bicarbonates of calcium and magnesium அப்படின்னு சொல்லலாம். ஸோ என்ன டேர்ம் எது காஸ் பண்ணுது அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்க சான்சஸ் இருக்கு. ஸோ கால்சியம் கார்பனேட்ஸ், கால்சியம் பைகார்பனேட்ஸ் இதெல்லாம் காஸ் பண்ற ஹார்ட்னஸ் என்ன அப்படின்னா டெம்பரரி ஹார்ட்னஸ். ஸோ பைகார்பனேட்ஸ் ஆஃப் கால்சியம் அண்ட் மெக்னீஷியம். இதுவே பெர்மனன்ட் ஹார்ட்னஸ் வந்து இட் இஸ் காஸ்ட் பை தி குளோரைட்ஸ் அண்ட் sulfates of calcium and magnesium. Chlorides and sulfates of calcium and magnesium. ஓகேங்களா? ஸோ டெம்பரரி ஹார்னஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு என்ன ப்ராசஸ் யூஸ் பண்ணுறோம், பெர்மனன்ட் ஹார்னஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு என்ன ப்ராசஸ் யூஸ் பண்ணுறோங்கிற மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் கேட்க சான்ஸ் இருக்கு. ஸோ ஃபார் ரிமூவிங் தி டெம்பரரி ஹார்னஸ் வி ஜஸ்ட் நீட் டு பாயில் தி வாட்டர். ஒன்று ஜஸ்ட் வாட்டரை வந்து பாயில் பண்ணலாம், இல்லைன்னா ஆடிங் சம் லைம். தட் இஸ் எனஃப் ஃபார் ரிமூவிங் temporary hardness. இதுவே permanent hardness ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா we have lots and lots of process. Lime soda process, geolite process, sometimes demineralization process may use பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இங்கே கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸில் ஆப்டான ஆன்சர் என்ன அப்படின்னா இட் இஸ் நத்திங் பட் ஜியோலைட். இதுவே டெம்பரரி ஹார்னஸ் கொடுத்துருந்தாங்கன்னா we can go for boiling and adding lime போகலாம். இதுவே ஆலம்னா இட்ஸ் அ கொயாகுலண்ட், ஜஸ்ட் வந்து எனக்கு ஒரு செடிமெண்டேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுற ஒரு காம்பனன்ட் தான் வந்து ஆலம் அப்படின்னு சொல்லலாம். ஃபைன். ஸோ இந்த பெர்மனன்ட் ஹார்னஸ் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஜியோலைட் ப்ராசஸ் யூஸ் பண்ணுறோம் இல்லையா? வாட் இஸ் தி மெக்கானிசம் ஆஃப் ஜியோலைட் ப்ராசஸ்? ஓகே, ஸோ சோடியம் ஜியோலைட் பெட் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். அதில் தான் நான் வந்து என்னோட வாட்டர் ஹார்ட்னஸ் இருக்க வாட்டர் வந்து அப்ளை பண்ண போறேன். ஓகே, ஜஸ்ட் ஐ எம் அப்ளைங் வாட்டர் ஓவர் தி சோடியம் ஜியோலைட் பெட். அந்த பெட்ல ஜஸ்ட் வாட்டர் ப்ராஸ் ஆகும் போது இட் கன்சிஸ்ட் ஆஃப் கால்சியம், மெக்னீஷியம். அஃப்கோர்ஸ் இப்போ எனக்கு chlorides and sulfates of calcium and magnesium தான் present ஆயிருக்கு. இந்த சோடியம் ஜியோலைட்ல இருக்க சோடியம் அயான் இஸ் ரீப்ளேஸ்ட் பை திஸ் calcium and magnesium. ஒன்ஸ் வந்து இந்த calcium and magnesium காம்பனன்ட்னால ஜியோலைட் லேயர்ல இருக்க சோடியம் வந்து ரீப்ளேஸ் பண்ணுது அப்படிங்கும் போது திஸ் லேயர் இஸ் ஃபுல் ஆஃப் calcium and magnesium காம்பனன்ட்ஸா ஆயிரும். ஓகே, ஸோ இங்க எக்ஸ்ட்ராக்ட் ஆகுற வாட்டர் எனக்கு சாஃப்ட் வாட்டரா வெளியே வரும். ஸோ ஜஸ்ட் நான் ஹார்ட்னஸை காஸ் பண்ற மினரல்ஸை இந்த பெட்ல என்கம்போஸ் பண்றேன். ஓகே, அவ்வளவுதான். தட் இஸ் தி ப்ராசஸ் தட் இஸ் இன்வால்வ் இன் ஜியோலைட். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். ஃப்ரீ அவைலபிள் குளோரின் இன் வாட்டர்
இஸ் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. So to answer this question, we need to address the process of chlorination. Now once chlorine வாட்டருக்கு ஆட் பண்ணுறேன் அப்படின்னா அது என்ன ப்ராசஸ்லாம் நடக்குது, டிஸ்இன்ஃபெக்ஷன், அதாவது அதில் வாட்டரில் இருக்க பேத்தஜன்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு என்ன ப்ராசஸ்லாம் நடக்குது அப்படிங்கிறத நமக்கு ஒரு நாலேஜ் வேணும் என்ன நடக்குது அப்படிங்கிறது. ஸோ ஐ வில் எக்ஸ்பிளைன் டு யூ. ஃபர்ஸ்ட் வந்து நான் குளோரின் ஆட் பண்ணுறேன் அப்படிங்கும் போது தேர் வுட் பி அ ஃபார்மேஷன் ஆஃப் குளோரமைன்ஸ். எதுக்கு குளோரமைன்ஸ் ஃபார்ம் ஆகணும்? இந்த குளோரமைன்ஸ் ஃபார்மேஷன்னால இட் adds the water to avoid the pathogens. Pathogens-ஐ கில் பண்றதுக்கு இந்த குளோரமைன்ஸ் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இட் கிவ்ஸ் டிஸ்இன்ஃபெக்ஷன் ப்ராப்பர்ட்டி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஃபேஸ் என்ன அப்படின்னா திஸ் குளோரமைன்ஸ் வந்து டிஸ்ட்ரக்ஷன் ஆகுது. The destruction of chloramines is the next phase. அண்ட் நெக்ஸ்ட் வந்து கர்வ் இன்க்ரீஸ் ஆகுது. நான் வந்து டோசேஜ் கொடுத்துட்டே இருக்கேன், குளோரின் டோசேஜ் வந்து ஆட் பண்ணிட்டே இருக்கேன். இந்த கர்வ் வந்து ரைஸ் ஆகிறதுக்கு காரணம் ஒன்ஸ் எனக்கு டிஸ்இன்ஃபெக்ஷன் ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு, குளோரமைன் ஃபார்ம் ஆகுது, அந்த குளோரமைன்ஸ் பேத்தஜன்ஸ் எல்லாத்தையும் கில் பண்ணுது, தென் குளோரமைன்ஸுமே டிஸ்ட்ரக்ட் ஆயிருது. ஓகே ஃபைன், எவ்ரி திங் இஸ் ஃபைன் இன் மை வாட்டர். ஓகே, ஸோ இதுக்கு மேலே நான் குளோரின் ஆட் பண்ணுறேன் அப்படின்னா அந்த குளோரின் என்ன ஃபார்மில் இருக்கும் அப்படின்னா ரெசிடுவல் குளோரின் ஃபார்மில் இருக்கும். ரெசிடுவல் குளோரின் ஆக்சுவலி ஃப்ரீ குளோரின் அண்ட் கம்பைன் குளோரின் ரெசிடுவல் அப்படிங்கிற ஃபார்மேஷனில் இருக்கும். இந்த ரெசிடுவல் ஃப்ரீ குளோரின் அண்ட் கம்பைன் குளோரின் ஃபார்மேஷனில் இருக்கும். ஸோ ஓகே, இந்த ஃப்ரீலி அவைலபிள் குளோரினோட கான்சன்ட்ரேஷன் என்ன, மெயினாக என்ன அயன்ஸ் வந்து அதில் ப்ரெசென்ட் ஆயிருக்கும் அப்படின்னா இட் இஸ் நத்திங் பட் தி HOCl அண்ட் OCl. ஓகேங்களா? HOCl ions and OCl ions இதுதான் வந்து மெயினாக அதில் ப்ரெசென்ட் ஆயிருக்கு காம்பனன்ட்ஸ். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் C. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். The lowermost level or surface of a sewer section is known as its. So sewer construct பண்றோம் அப்படின்னா we can go for any types of sewer like X-shaped sewers யூஸ் பண்ணலாம், circular sewers யூஸ் பண்ணலாம். அதில் lower most portion வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. It is nothing but invert. D option, invert is the right answer for this question. So இதுல இருந்து வேற எப்படி கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அப்படின்னா vent எதுக்காக ப்ரொவைட் பண்றாங்க, what is the purpose of providing vent, outfallனா என்ன, reliefனா என்ன, இப்படிலாம் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். vent is nothing but just அக்யூமுலேட் ஆயிருக்க கேஸஸ்லாம் வெளியே வரணும் அப்படிங்கிறதுக்காக வெண்ட் வந்து யூஸ்வலாக ப்ரொவைட் பண்ணுவாங்க. இதுவே அவுட்ஃபால்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, outfall sewer is nothing but just என்னோட மெயின் பைப் இருக்கு இல்லை ட்ரக் பைப் இருக்கு அப்படிங்கிறதையும் அண்ட் ஸோ பாயிண்ட் ஆஃப் டிஸ்போசல் லாஸ்ட் பாயிண்ட்டையும் அதாவது ஃபைனல் பாயிண்ட் சொல்லுவாங்கன்னா பாயிண்ட் ஆஃப் டிஸ்போசல் சொல்லுவாங்க. ரெண்டையும் கனெக்ட் பண்ணுற ஒரு பைப் தான் வந்து அவுட்ஃபால் சீவர் அப்படின்னு சொல்லுவோம். ஒன்றும் இல்லை, மெயின் பைப் இல்லை ட்ரக் பைப் இல்லை பிரான்ச் பைப் இது மாதிரி சீவர்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதை பாயிண்ட் ஆஃப் டிஸ்போசல்குள்ள என் பாயிண்ட் கூட கனெக்ட் பண்ணுறது தான் இந்த அவுட்ஃபால் சீவர். ஓகே, ஸோ இந்த கொஸ்டினில் வந்து லோயர் மோஸ்ட் லெவல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இட் இஸ் நத்திங் பட் தி இன்வெர்ட். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். A permeable formation which is capable of yielding appreciable quantities of groundwater under gravity. So, in the formation, like இதுதான் என்னோட ground surface அப்படின்னா கீழே வாட்டர் டேபிள்ஸ்லாம் ப்ரெசென்ட் ஆயிருக்கும், நிறைய ஸ்ட்ரேட்டர்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஓகே, ஸோ இதில் எந்த permeable formation எனக்கு appreciable அமௌண்ட்ல ஈல்டு கொடுக்கும், அட் த சேம் டைம் அகைன்ஸ்ட் தி கிராவிட்டி வாட்டர் ஹோல்ட் பண்ணி வச்சுக்கோம் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இட்ஸ் நத்திங் பட் தி ஆக்யூஃபர். ஓகேங்களா? ஸோ ஒரு கிரவுண்ட் லெவலுக்கு கீழே வாட்டர் டேபிளுக்கு கீழே ஒரு கன்ஃபைன்ட் லேயர் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். தட் இஸ் நத்திங் பட் தி ஆக்யூஃபர். இட் ஹோல்ட்ஸ் வாட்டர் அட் தி அப்ரிஷியபிள் அமௌண்ட். ஓகே, ஸோ இதில் கம்பைன்ட் ஆக்யூஃபர் அண்ட் அன்கன்ஃபைன்ட் ஆக்யூஃபர்னு ரெண்டு இது இருக்கு, ரெண்டு டேர்ம்ஸ் இருக்கு. கன்ஃபைன்ட் ஆக்யூஃபர் அப்படின்னா ஒன்றும் இல்லை, என்னோட ஆக்யூஃபர் ஸ்டேட்டை வந்து இந்த இடத்துல ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னா கீழே இம்பர்மியபிள் ஸ்டேட்டாக ப்ரெசென்ட் ஆயிருக்கும். impervious or impermeable சொல்லலாம். impervious state present ஆயிருக்கு அப்படின்னா it is nothing but
கன்ஃபைன் ஆக்கிப்பார். இல்லை ரெண்டு சைடுமே வந்து எனக்கு எந்த ஒரு கன்ஃபைன்மெண்ட்டுமே இல்லை, இம்பர்வியஸ் ஸ்டேட்டா வந்து ப்ரெசென்ட் ஆகலை அப்படிங்கும் போது we can say it as an unconfined aquifer. ஓகேங்களா, this is the difference between unconfined and confined aquifer. So answer for this question is A. Next question பார்க்கலாம். The reason for color development of nitrates is due to the addition of hydrochloric acid, sodium hydroxide, hydrochloric acid and potassium hydroxide, sulfuric acid and sodium hydroxide, sulfonic acid and naphthalene கொடுத்துருக்காங்க. ஸோ மோஸ்ட்டாக இது மாதிரி கொஷின்ஸ்லாம் ரொம்ப ரேராக தான் கேட்குறாங்க. we didn't expect this kind of questions. ஸோ நைட்ரைட்ஸ்க்கு எது கலர் கொடுக்குது, நைட்ரேட்ஸ்க்கு என்ன கலர் கொடுக்குது அப்படிங்கிறத பார்த்தோன்னா, நைட்ரைட்ஸ்க்கு இட் இஸ் நத்திங் பட் சல்ஃபோனிக் ஆசிட் அண்ட் நாப்தலின். இதுவே விச் காம்பனன்ட்ஸ் ஆட் கலர் டு தி நைட்ரைட்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்படின்னா, இட் இஸ் நத்திங் பட் ஃபீனால் டை சல்ஃபோனிக் ஆசிட் and potassium hydroxide. So these are the components mainly responsible for the color addition of nitrates. ஓகேங்களா, ஸோ இது எதுக்காக இந்த கலர் அடிஷன் பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்ட் ஸ்டாண்டர்ட் கலர்ஸ் கூட கம்பேர் பண்ணி அதோட கான்சென்ட்ரேஷன் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு நைட்ரேட்ஸோட கான்சென்ட்ரேஷன் எவ்வளோ அந்த ஏரியாவில் ப்ரெசென்ட் ஆயிருக்கு, நைட்ரேட்ஸோட கான்சென்ட்ரேஷன் எவ்வளோ ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி ஓட டெஸ்ட் பண்ணி கம்பேர் பண்ணி பண்றதுக்காக தான் இந்த கலர் அடிஷன்லாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். The process of decomposition of biodegradable solids by earthworm is called. மெயினாக வந்து இங்கே என்ன கீ பாயிண்ட், earthworm. ஸோ earthworm மூலமா ஒரு சாலிட் வேஸ்ட்டை வந்து டீகம்போஸ் பண்றோம் அப்படின்னா the answer will be vermicomposting. landfillsனா நமக்கு தெரியும், சாலிட் வேஸ்ட்டை வந்து டிக் பண்ணி லேண்ட்ஃபில்ஸ் அதில் போட்டு, அது மீன் சாலிட் வேஸ்ட் அதில் போட்டு நம்ம லேண்டை வந்து ஸ்மூதன் பண்ணுறது. ஸோ ஸ்ட்ரெட்டிங்னா என்ன அப்படின்னா, ஜஸ்ட் இட்ஸ் த மெக்கானிக்கல் ப்ராசஸ். என்னோட சாலிட் வேஸ்டோட சைஸை வந்து ரெடியூஸ் பண்ணுறதோட ப்ராசஸ் தான் ஸ்ட்ரெட்டிங் அப்படி சொல்லுவோம். சாலிட் வேஸ்ட் இஸ் ரெடியூஸ்ட். இது எதன் மூலமாக பண்ணுவோம் அப்படின்னா, கிரைண்டிங், மில்லிங் அந்த ப்ராசஸ் மூலமாக we can do shredding. Okay, so what is meant by composting? Composting na enna appadina, just ஒரு மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் மூலமா ஒரு கண்ட்ரோல்டு கண்டிஷன்ல கொடுத்துருக்க ஆர்கானிக் மேட்டரை வந்து டீகம்போஸ் பண்றது தான் கம்போஸ்டிங் அப்படின்னு சொல்லுவோம். அண்டர் தி கண்ட்ரோல் கண்டிஷன் வித் த ஹெல்ப் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம் வி ஜஸ்ட் டீகம்போசிங் தி ஆர்கானிக் மேட்டர்ஸ். This is called composting. Okay, so இங்க கேட்டிருக்கிறது வந்து decomposition by earthworm அப்படின்னு கேட்டிருக்காங்க. It is nothing but the vermicomposting. Next question பார்க்கலாம். The main sievers are designed for dash times the average time and service pipe is designed for dash times the average அப்படின்னு questions கேட்டிருக்காங்க. So water means and service pipes ஓட designs இதெல்லாம் எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துட்டு we can go for the ratio. யூஸ்வலாக மெயின்ஸ் வந்து டிசைன் பண்ணுறது மேக்ஸிமம் டெய்லி டிராஃப்டோட நீட், மேக்ஸிமம் டெய்லி டிராஃப்ட். ஓகே, ஸோ இஃப் வி டேக் பம்ப்ஸ் அப்படின்னா we go for maximum daily draft plus additional reserve for breakdown and repair. இதுவே டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மேக்ஸிமம் ஹார்லி டிராஃப்ட் டிசைன் பண்ணுவோம். ஹார்லி டிராஃப்ட் எதோடது, மேக்ஸிமம் டேவோடது. மேக்ஸிமமா எனக்கு ஒரு பர்டிகுலர் டேவில் வாட்டர் ரெக்யூர் ஆகுது அப்படின்னா அந்த டேவோட மேக்ஸிமம் ஹார்லி டிராஃப்ட் ஆர் எல்ஸ் கோ இன்சிடென்ட் டிராஃப்ட். ஸோ இது ரெண்டுக்குமான மேக்ஸிமம் வேல்யூ தான் எடுத்து நம்ம டிசைன் பண்ணுவோம். ஓகேங்களா, எதுக்கு, டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம்க்கு. இதுவே சர்வீஸ் ரிசர்வாயர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது மெயினாக டிசைன் பண்ணுறது ஏதாவது ஹார்லி ஃப்ளக்சுவேஷன்ஸ் இல்லை ஃபயர் டிமாண்ட், எமர்ஜென்சி ரிசர்வ்ஸ் அது மாதிரி நடக்குது அப்படின்னா வி கோ ஃபார் சர்வீஸ் பைப் டிசைன்ஸ். ஓகே, ஸோ இந்த கொஸ்டின்ஸ் என்ன கேட்டிருக்காங்க, வாட்டர் மைன்ஸ் வந்து டிசைன் பண்ணுறோம் அப்படின்னா டேஷ் டைம்ஸ் தி ஆவரேஜ் டிமாண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இட் இஸ் நத்திங் பட் 3 times of the average demand and service pipe in the streets is designed for 2 times of the average demand. So option A 3 and 2 is the right answer. Next, the population of a town is
500% and land required for a population is 5 acre. Calculate the net density of a population per acre அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக அந்த டவுனில் 500 பேர் இருக்காங்க. 5 ஏக்கர் வந்து லேண்ட் அந்த பாப்புலேஷன்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆப்வியஸாக பர் ஏக்கர், அதாவது ஒரு ஏக்கரில் எவ்வளோ பேர் இருப்பாங்க? 100, ரைட்? ஸோ 500 by 5. It is nothing but the 100. Okay, so next question. Parking space for a car is... So என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங்ல இருந்து எப்படிலாம் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, எப்படிலாம் கேட்கலாம் அப்படிங்கிறத ஒரு அனாலிசிஸ் மாதிரி பார்த்தோம். ஸோ இந்த கொஷின் பார்க்கிங் ஸ்பேஸ் ஃபார் அ கார் இஸ் அப்படிங்கிறதுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்ட்டு கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. யூஸ்வலாக வந்து கார் பேஸ் பண்ணி அதோட பேசஞ்சர் கார் யூனிட் பிசியூ தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதை தவிர்த்து அதோட பார்க்கிங் ஸ்பேஸுமே கேட்கறது சான்சஸ் இருக்கு. ஸோ இதுக்கு ஆன்சர் தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. லுக் ஓவர் தட். தென் நெக்ஸ்ட் வீடியோவில் டிரான்ஸ்போர்டேஷன் இன்ஜினியரிங்லேருந்து எப்பெல்லாம் டிஃப்ரெண்டாக கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, எப்படிலாம் கேட்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அண்ட் அட்மிஷன்ஸ் போயிட்டுருக்கு ஃபார் டிஎன்பிசிஇ, டிஆர்பி பாலிடெக்னிக் அண்ட் ஆர்ஆர்பி ஜேஇ ஓசிஎம். ஸோ டீல்ஸ் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் டிஸ்பிளே இருக்க நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். ஓகே, ஃபைன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.